பிரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். இடைத்தேர்தல் நடத்தவே கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கு தாவேக அரசுக்கு. இருந்தாலும் ஒரு சில தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு பேச்சுகள் அடிபடுது. இடைத்தேர்தலில் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா கொடுக்கப்படாதா? செங்கோட்டையன் அவர்களுக்கு நெருங்கும் நெருக்கடி. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல இடைத்தேர்தல் அப்படின்னு அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா தாவேகால போய் சேர்ந்தாங்க. மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார் ஃபர்ஸ்ட் இவங்க 4 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவில் இருந்து விலகி தாவேகால போனாங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள 20 நாள் நினைக்கிறேன். அதுக்குள்ளாகவே என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப தொடர்ந்து நடக்குது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஸோ திரும்பவும் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவுக்கு வராங்க. எதுக்குப்பா நம்ம அதிமுகவுக்கு போனோம், அது நம்ம தாவேக்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பக்கம் போனாங்க. அப்போ நிறைய பேச்சுகள் பேசப்பட்டது. எதுக்கு இவங்க போகிறாங்க, அப்போ இங்கே என்ன பேரம் நடந்திருக்கு, குதிரை பேரம் நடந்திருக்கா, ஏன்னா ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கா, அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஸோ இருந்தாலும் அது அப்படியே சைலண்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் இறங்கி போகிறார், ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. பின்னாடியே எம்ஆர் விஜயபாஸ்கர் போறாரு. இப்படின்னு தொடர்ச்சியா இந்த விவகாரம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்குல இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, சிஎம் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால மொத்தம் சேர்த்து 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு அரசு இதழிலேயே வெளியே வந்துருச்சு. இதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க, நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. ஐயா, இந்த தொகுதிகள் குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரங்கள், குதிரை பேரங்கள் நடந்திருக்கு. இதனாலே எம்எல்ஏக்கள் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு ரீசனை சொல்லாம உடனே ராஜினாமா பண்றாங்க. இது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. இதுல உயர்நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா 5 தொகுதிக்கு இடைத்தேர்தலே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பூதாகரமா கிளம்பிட்டு இருக்கு. உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுது, ஒரு 5 தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்போ இந்த 4 பேர் ஸ்டார்டிங்ல வந்தாங்கல்ல, அதிமுகல இருந்து விலைக்கு வந்தாங்கல்ல, ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா 4 பேர் வந்தாங்கல்ல, இவங்களுக்கு திரும்பவும் அந்த தொகுதியில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பூதாகரமா கிளம்புது. ஏன்னா தொகுதியில இவங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. இரட்டை இலை அப்படின்ற ஒரு சின்னத்துக்கு தான் வாக்கு வந்ததை கண்டி தனிநபர் ஆளுமைக்காக, தனிநபருக்காக அங்க இந்த தொகுதியில ஓட்டு வந்தது அவங்களுக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. அது பர்சன்டேஜ் கம்மி தான். ஒருவேளை அவங்களே திருப்பி நிக்க வச்சானா அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க அவங்கள துரோகிங்க அப்படின்னு பிரச்சாரத்துல அதை அவுத்து விட்டா இவங்களுக்கு இறங்கி தான் போவாங்க, அவங்களுக்கு வாக்கு வராது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் விஜய் காதுக்கு போகுது. ஸோ இதனால அந்த 4 பேருக்கும் அந்தந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு ஒரு செய்தி அரசல் புரசலா இருந்தாலும் ஜெயக்குமார், பெருந்துறை தொகுதி ஜெயக்குமார் அவர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த தொகுதியில இருக்கிற தாவேகாவினர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இது யார் கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா அமைச்சர் செங்கோட்டையன் கண்ட்ரோல்ல வருது. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருந்து தாவேகாக்குள்ள வர்றதுக்கு மூளையா செயல்பட்டவர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் மூலியமா தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இங்க இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இங்க பெருந்துறை தொகுதிக்கு வந்து ஜெயக்குமாரை வேட்பாளரை அறிவிக்க கூடாது அப்படின்னு உள்ளூர்ல இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. என்னன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு நற்பெயர் கிடையாது. தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல நின்னதுனால மட்டும்தான் அவர் ஜெயிச்சாரு. அவர் தனிநபர் செல்வாக்கோட ஜெயிச்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால செங்கோட்டையின் மூலியமா இங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு அங்க தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு வலுவான கண்டனங்கள் தாவேகா மூலியமா இங்க என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க 4 பேருக்கும் அதே தொகுதியில நிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தொகுதியில நல்ல பேர் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் அந்த தொகுதியை அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம தான் ஜெயிப்போம், தாவேகா மேஜிக் நம்பரான 118 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் காதுக்கு போனதுனால அவங்கள ஹோல்ட் பண்றாரு. ஆனா கம்பல்சரி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் நிக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து. இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த தொகுதிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க கிடையாது, அதிமுகவில் முன்னோடியும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தொகுதியில் இவங்களை நிக்க வச்சா நம்ம கன்ஃபார்மா தோப்போம், இந்த 4 தொகுதி நம்மளுக்கு இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க
அப்படின்னு தாவேக்கால பல சலசலப்பு. குறிப்பா பெருந்துறையில ஜெயக்குமார் அவர்கள் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு. தொகுதி மக்களே வந்து என்ன பண்றாங்க, அலிகேஷன் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னிய வரைக்கும் தொகுதிக்குள்ள ஜெயக்குமார் அவர்களை அதிமுக என்ன பண்றாங்க, துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்கள்ல மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆலோசனை கூட்டமா இருக்கட்டும், மக்கள் வந்து சந்திக்கும் போதெல்லாம் அதிமுக இதையே சொல்லி 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 விதைச்சு வச்சிருக்கிறாங்க. திரும்பவும் நீங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சாலிடா ஒரு தோப்பாரு, ஜெயிக்க மாட்டாரு. அதனால வேட்பாளரை மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இங்க பெருசா கிளம்பி இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன செய்ய போறார், அதுதான் இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வேற யாராவது நிக்க வச்சு அந்த இடத்துல ஜெயிச்சார்னா ஓகே, தோத்துட்டாருன்னா அதுவும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வந்தவங்க எல்லாமே இரட்டை இலை தான். இரட்டை இலை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் விஜயால அங்க ஜெயிக்க முடியல. அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி விசில் சின்னத்துல நின்று அந்த இடத்துல தோத்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ரெட்டையில தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. திரும்பவும் ரெட்டையில தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா என்ன பண்ணிருக்காரு, செய்துட்டு இருக்காரு. எந்தெந்த தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போனாங்களோ அந்த இடத்துல தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணிருக்கிறாங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வேலை செய்யறாரு. சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் விசில் சின்னத்துல நின்று விஜய் அவர்கள் தோப்பார். இது இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா தனித்து நிக்கல, கூட்டணி கட்சியோடு நிக்கிறாரு. விசிகா நிக்குது, மதிமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இடதுசாரிகள் இருக்கு. ஆனா இடைத்தேர்தல்ல இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா சிபிஐ தலைவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்க இடைத்தேர்தலை பத்தி இன்னும் முடிவு எடுக்கல, ஆனா உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை தனித்து களம் காண்போம். ஏன்னா எங்களுக்கான ஓட் பேங்க் நாங்க ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்கிறோம், உள்ளாட்சி தேர்தல் தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இடைத்தேர்தலை குறித்து நாங்க இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்னு. இடைத்தேர்தலில் இவங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆட்சியினுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு முறைகள் வந்து மாறுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது மக்களுக்கு எதிரான ஒரு நிலைமையில வருதா, இல்ல ஆதரவு தருகிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் எதிராக நிக்குதா அப்படின்ற விவகாரம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல் கிட்ட நெருங்கும் பொழுதுதான் ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய நிலைப்பாடு அறிவிப்பாங்க. சோ இங்க விசில் சின்னத்தில் நிக்கிறவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் ஜெயக்குமார் அவர்களுக்கு அந்த தொகுதியில வாய்ப்பு கொடுக்க கூடாது, இதுக்கு வேற யாராவது நிப்பாட்டி வச்சிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்களும் சில முடிவுகள் எடுத்திருக்கிறார். அங்க இருக்கிற தொகுதி மக்கள் தாவேக்காவினர் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் அவருடைய வழிகாட்டல் பேர் தான் இவங்க எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. திரும்பவும் உங்களுக்கு அந்த இடத்துல நாங்க பதவி கொடுக்குறோம், அமைச்சராகிறோம், வாரிய தலைவர் பதவி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப திரும்பவும் அந்த தொகுதியில எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசப்படுது. சோ இது வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இசைக்கு சுபையா அவர்களுக்கும் சரி, அதே போல மரகதம் குமரவேலா இருக்கட்டும், சத்யபாமா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விவகாரம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எம்எல்ஏவா இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த எல்லாமே வேஸ்டா போயிருச்சே அப்படின்னு இன்னைக்கு அவங்க எல்லாமே புலம்புறதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எம்எல்ஏவே இருந்திருக்கலாம், அதிமுகவில் எம்எல்ஏவே இருந்திருந்தா அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான இடம் அங்கு இருந்திருக்கும். இன்னைக்கு அதிமுகவிலையும் இல்லாம, தாவேக்காவில சரியான அங்கீகாரம் இல்லாம, எம்எல்ஏ பதவி இல்லாம 10-11 அவங்க நிக்கிறாங்க அப்படின்றது தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னமும் இங்க இருந்து அங்க போனவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ மரகதம் குமரவேல் எம்எல்ஏவானா இருந்திருக்கலாமோ அதிமுகவில் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்க வந்துட்டாங்க அப்படின்னு கூட தொகுதி வட்டாரத்துல பேச்சுகள் அடிபட்டிருக்கு. இப்போ ஜெயக்குமார் அவர்களுக்கு பெருந்துறையில நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தாவேக்கா இதுக்கு எதிராக போர்க்குடி தூக்குது. ஒருவேளை நிக்க வச்சா விஜய் அவர்கள் பெருந்துறையில தோற்றுவார் அப்படின்னு இங்க பேசப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்பவே நீங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுத்தா தொகுதியில நாங்க சரிபல வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க வந்து அதிருப்தியும் இங்க நிலவரத்தை பார்க்கிறோம். இதை பத்தியோட கருத்தை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.